அன்பினர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை மாலை செய்தியாக இஸ்ரேலுக்கு ஒரு பேரிடியாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நாங்கள் லெபனானில் வெற்றி பெறவில்லை, ஈரானில் வெற்றி பெறவில்லை, ஹமாஸுக்கு எதிராகவும் வெற்றி பெறவில்லை. இது யார் சொல்றா? முன்னாள் அமைச்சன் ஒருவன் சொல்கின்றான். எங்க இஸ்ரேலுக்குள் இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கின்றார், நாங்கள் லெபனானில் வெற்றி பெறவில்லை, ஈரானில் வெற்றி பெறவில்லை, ஹமாஸுக்கு எதிராகவும் நாங்கள் வெற்றி பெறவில்லை. நாங்கள் வெற்றி பெறவில்லை என்று சொல்லுபவர் முன்னாள் அமைச்சர் ஒருவர். இஸ்ரேலின் அதாவது இந்த ஈரான், லெபனான், காசாவில் இஸ்ரேல் மிகப்பெரிய தோல்வி அடைந்துள்ளதாக ஒரு இஸ்ரேலிய அமைச்சர் சொல்லுகின்றார். எதிர்பார்க்கப்படும் தேர்தல்களுக்கு முன்னதாக நெதன்யாகு மீதான விமர்சனங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் லெபனான், ஈரான் மற்றும் காசாவில் நடந்த போர்களின் விளைவுகள் குறித்து மூத்த இஸ்ரேலிய பிரமுகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அந்த வகையில் லெபனான், ஈரான், ஹமாஸுக்கு எதிராக தீர்க்கமான வெற்றிகளை அடைவதில் இஸ்ரேல் தோல்வியடைந்து விட்டதாக இஸ்ரேலியர்கள் பெருகிய முறையில் உணர்கிறார்கள் என்று முன்னாள் இஸ்ரேலிய அமைச்சர் ஹைம் ரமோன் கூறுகிறார். இஸ்ரேலின் மூலோபாய சுதந்திரத்தை நெதன்யாகு பலவீனப்படுத்துவதாகவும் வாஷிங்டனை அதிகப்படியாக சார்ந்திருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர், தளபதியும் எதிர்க்கட்சி தலைவருமான ஹாடி ஐசன் குற்றம் சாட்டுகின்றார். போர் தொடங்கியிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக புதிய இஸ்ரேலிய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அதே நேரத்தில் லெபனான் முனையில் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இஸ்ரேலிய பொதுமக்கள் மிகப்பெரிய அழிவுகளையும் பேரழிவுகளையும் உயிர் இழப்புகளையும் லெபனான் போர்டர்களில் சந்தித்து வருவதாகவே இஸ்ரேலியர்கள் கருதுகிறார்கள். இஸ்ரேலின் சமீபத்திய போர்கள் குறித்து இதுவரை இல்லாத மிக தீவிரமான பொது மதிப்பீடுகளில் ஒன்றை முன்னாள் இஸ்ரேலிய அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் வழங்கியுள்ளார். இராணுவ சாதனைகள் இருந்த போதிலும் லெபனான், ஈரான் அல்லது காசாவில் தீர்க்கமான வெற்றிகளை பெறுவதில் இஸ்ரேல் தோல்வியடைந்து விட்டது என்றும் அவர் தெரிவிக்கின்றார். இது வேறு ஒரு அமைச்சர். முன்னாள் இஸ்ரேலிய அமைச்சரும் நீண்டகால அரசியல் பிரமுகருமான ரமோன் உருவாகி வரும் அமெரிக்க ஈரான் உடன்பாட்டை விமர்சித்ததோடு அதன் விளைவுகள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலத்தையும் தாண்டி நீடிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலிய ஊடகமான ஸ்கிரிம் மேற்கோள் காட்டியுள்ள ரேடியோ ஹேலி இஸ்ரேலிடம் பேசிய ரமோன், வாஷிங்டன் மேற்கொண்டு வரும் இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு ஒரு எதிர்மறையான முன்னேற்றத்தை குறிக்கிறது என்றும் அவர் கூறுகிறார். ஆனால் பிராந்தியம் முழுவதும் இஸ்ரேல் நடத்திய இராணுவ நடவடிக்கைகளின் விளைவுகள் குறித்து அவரது கருத்துக்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இருந்தன. இறுதி முடிவில் நாங்கள் வெற்றி பெறவில்லை என்று ரமோன் கூறுகிறார். மேலும் உருவாகி வரும் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தை நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலத்துடன் ரமோன் தொடர்புபடுத்துகிறார். முன்னாள் அமைச்சரின் கூற்றுப்படி அரசியல் களத்தை மாற்றக்கூடிய முன்னேற்றங்களை எதிர்பார்த்து கொண்டே இஸ்ரேலிய பிரதமர் தேர்தல்களை தாமதப்படுத்துவதாகவும் தெரிகிறது. தேர்தல் தொடங்கியதிலிருந்து சில இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் மீண்டும் மீண்டும் ஊக்குவித்து வரும் ஈரானின் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறை ரமோன் குறிப்பாக நிராகரித்துள்ளார். தேர்தல்கள் நெருங்கி வருவதால் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளின் முடிவும் பிராந்தியம் முழுவதும் ஏற்படும் நிகழ்வுகளும் நெதன்யாகுவின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு மேலும் மேலும் முக்கியத்துவம் பெறும் என்றும் அவர் வாதிட்டார். இஸ்ரேலின் அரசியல் வட்டாரங்கள் முழுவதிலும் இருந்து பிரதமருக்கு எதிராக விமர்சனங்கள் அதிகரித்து வரும் வேளையில் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. நேற்று முன்னாள் இஸ்ரேலிய இராணுவ தளபதி ஹாடி ஐசன்ஹாட் இந்த விமர்சனத்தை மேலும் வலுப்படுத்தினார். அவர் தன்னை நெதன்யாகுவின் ஒரு சாத்தியமான மாற்று வேட்பாளராக வெளிப்படையாக முன்வைத்தார். பிரதமர் இஸ்ரேலை தவறான திசையில் வழிநடத்துவதாகவும் நாட்டின் முடிவெடுக்கும் சுதந்திரத்தை சீர்குலைப்பதாகவும் ஐசன்ஹாட் குற்றம் சாட்டினார். எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் நபர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும் நிலைக்கு பிரதமர் நம்மை தந்திரமாக கொண்டு வந்துள்ளார் என்றும் ஐசன்ஹாட் கூறுகிறார். முன்னாள் தலைமை தளபதி இஸ்ரேல் வாஷிங்டனை அதிகமாக சார்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். காசா, லெபனான் மற்றும் ஈரான் தொடர்பான முக்கிய முடிவுகள் பெருகிய முறையில் அமெரிக்காவின் ஒப்புதலை சார்ந்துள்ளன என்றும் அவர் வாதிட்டார். போர் நிறுத்த ஏற்பாடுகள், லெபனானில் நடந்த இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் ஈரான் தொடர்பான முடிவுகள் ஆகியவற்றில் அமெரிக்காவின் செல்வாக்கை ஒரு ஆழமான மூலோபாய பிரச்சினைக்கான சான்றாக ஐசன்ஹாட் சுட்டிக்காட்டினார். இன்று நெதன்யாகுவை யாரும் எதிர்க்கவில்லை, எனவே அவர் இஸ்ரேலை தவறான திசையில் வழி நடத்துகிறார் என்று ஐசன்ஹாட் கூறுகிறார்.
முன்னாள் ராணுவ தலைவர் இஸ்ரேலிய அரசியல் விவாதத்தில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தும் ஒரு பிரச்சினையும் மீண்டும் எழுப்பினார். தாக்குதலுக்கு முந்தைய தோல்விகளுக்கு நெதன்யாகு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஐசன்கோட் வாதிட்டார். இரவில் உறங்கச் செல்வதற்கு முன்பே அந்த தோல்விக்கு தான் பொறுப்பு என்பதை அவர் அறிவார் என்றும் ஐசன்கோட் கூறுகிறார். யார் ஐசன்கோட்? முன்னாள் ராணுவ தளபதி. மேலும் மூலோபாய முடிவெடுக்கும் செயல்பாட்டில் தனிப்பட்ட மற்றும் அரசியல் காரணங்களை பிரதமர் அனுமதிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஐசன்கோட்டின் கூற்றுப்படி கூட்டணி அழுத்தங்கள் மற்றும் அரசியல் உயிர் பிழைப்பு கணக்கீடுகளால் நெதன்யாகுவின் செல்வாக்கு அதிகரித்து வருகிறது. தனது ராணுவ மற்றும் அரசியல் வாழ்க்கை முழுவதும் தான் பின்பற்றி வந்த கொள்கைகளை சமரசம் செய்து கொள்வதாக இருந்திருக்கும் என்பதால் ஜூன் 2024 நெதன்யாகுவின் போர் அமைச்சரவையிலிருந்து விலகியதாகவும் முன்னாள் ராணுவ தளபதி கூறுகிறார். இஸ்ரேலின் பிராந்திய போர்களின் விலகி புதிய புள்ளி விவரங்கள் தொடர்ந்து அடிகோடிட்டு காட்டும் நிலையில் இந்த அரசியல் விவாதம் எழுந்துள்ளது. போர் தொடங்கியிலிருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 9152 எட்டியுள்ளதாக இஸ்ரேலின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் தனித்தனி சம்பவங்களில் 3 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்துள்ளதாக நேற்று வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த புதுப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் வெளியாகி உள்ளது. ஒரு வெடிகுண்டு மீது மோதியதில் 2 வீரர்கள் காயமடைந்ததாகவும் மற்றொரு வீரர் தனியாக ஒரு சம்பவத்தில் காயமடைந்து அசாதாரண சூழ்நிலையில் வெளியேற்றப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதற்கிடையில் லெபனான் முனையில் சண்டையிடும் தொடங்கியதிலிருந்து 30 அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 1302 பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா எல்லை ஓரத்தில் தெற்கு லெபனானுக்குள்ளும் செயல்படும் இஸ்ரேலிய படைகளை தொடர்ந்து குறிவைத்து தாக்கி வருகிறது. அதே சமயம் இஸ்ரேல் லெபனான் பிரதேசம் முழுவதும் வான்வழி தாக்குதலையும் பீரங்கி தாக்குதலையும் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வருகின்றது. ஆனாலும் இஸ்ரேலியர்கள் ஆங்காங்கு சில இறப்புகளையும் சந்தித்து வருவதால் இஸ்ரேலுக்குள் தொடர்ச்சியாக நெதன்யாகுவுக்கான எச்சரிக்கைகள் மற்றும் எதிரொலிப்புகள் மற்றும் எதிர்ப்புகள் அதிகரித்து வந்தமே இருக்கின்றது. எதிர்கட்சிகள் அவரை தோற்கடிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் 4 மாதங்களில் அங்கு பொது தேர்தல் பார்க்கலாம். தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.